அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் கொள்கையை விட்டுவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வந்து இணைந்திட வேண்டும், கூட்டணிக்கு வர வேண்டும் என்று மக்கள் செல்வர் என்று சொல்லப்படுகிற டிடிவி தினகரன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பல ஊடகங்களுக்கும் அவர் அந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். எதன் அடிப்படையில் அவர் பேசுகிறார்? பாரதிய ஜனதா கட்சி சொல்லி கொடுத்துத்தான் அப்படி பேசுகிறார். இதற்கு முன்பாக வில்லனிடத்தில் இந்த இரட்டை இலை சின்னம் இருக்கிறது, எப்படி வெற்றி பெற முடியும் என்று சொல்லுகிறவர், இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியிடம் தானே அந்த இரட்டை இலை சின்னம் இருக்கிறது, எப்படி கூட்டணிக்கு அழைக்கிறார் என்ற ஒரு வினா எல்லோருக்கும் எழுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் சுயநலத்தை விட்டுவிட்டு அவர் அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருங்கள் என்று அவரிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தால் டிடிவி தினகரன் போன்றவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைக்க மாட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை யார்? மோடி தான். ஆனால் டிடிவி தினகரன் அந்த அழைப்பு வைப்பதற்கான காரணம் என்ன? இனி நாம் இப்படி செய்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் உள்ளே நுழைய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொல்படி எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த நிலைகளெல்லாம் புரிந்து கொண்டு, தந்திரங்களை புரிந்து கொண்டு, எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுக்காத நிலைமைகளை புரிந்து கொண்டு டிடிவி தினகரன் அப்படி அறிவிக்கிறார். உண்மையாகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வர வேண்டும். மாநில சுயாட்சி என்ன என்பதை டிடிவி தினகரன் அவர்கள் உணராதவர் அல்ல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தபோது மாநில பொருளாளராகவே டிடிவி தினகரன் இருந்தவர். அப்படிப்பட்டவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையில் அதிமுக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு வினா எழுகிறது. இங்கே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறது. அது மாநில சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அந்தந்த மாநில சுயசரிதம் சுயமரியாதை என்று ஒன்று இருக்கிறது. அந்த மாநில சுயாட்சியின் அடிப்படையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கட்சி இணைந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லணும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாஜக, அமமுக, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் கூட்டணியில் இணைந்து கொள்ள தயார் என்று டிடிவி தினகரன் அறிவிக்க வேண்டும். அதுதான் சரியானதாக இருக்கும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சொல்லாடல் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அப்போ மாநில சுயமரியாதை, மாநில சுயாட்சின்னு ஒன்று இருக்கு. அது எதுக்கு? அது திராவிட கட்சிகள் எதற்காக கொண்டு வந்தது அப்படிங்கிறத டிடிவி தினகரன் உணர்ந்து கொள்வாரா? இதனையெல்லாம் புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை அம்மையார் சசிகலா தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று ஒப்படைப்பாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் அதிமுக